அஸ்ஸலாமலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் கோதுமை ப்ரெட்டு வாங்கி அதை ரோஸ்ட் பண்ண போகிறேன். கோதுமை ப்ரெட்டு மில்கால் நல்லா 1/4 லிட்டர் பாலை காய்ச்சி அதில் நல்ல தேவையான அளவு சீனி போட்டு ஒரு முட்டை, 1/4 லிட்டர் பாலுக்கு ஒரு முட்டை, ஒரு ப்ரெட் பாக்கெட்டு. அதை என்ன பண்ணுவேன், கொஞ்சம் தேங்காய் விட்டு இப்போ நான் காட்டுறேன். பாலில் தேவையான அளவு சீனி போட்டுட்டு தேங்காய் விட்டு கொஞ்சம் நெய் விட்டு நம்ம அந்த ப்ரெட்டை அப்படியே எடுக்கணும். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய். இந்த ப்ரெட்டு ஸ்லைஸை ஓரம் வெட்டாக இருந்தாலும் கட் பண்ணிவிட்டு முட்டை, சீனி, பசும்பால் நல்லா கலக்கி இப்படி தான் நான் ப்ரெட் ரோஸ்ட் பண்ணுவேன். முக்க மாட்டேன். முக்குனா நிறைய பால் அப்படியே வடியும். இதுதான். திரும்ப கொஞ்சம் எண்ணெய், நெய் கொஞ்சம், இவ்வளோ போதும், சுற்றி தேய்ச்சி விட்றணும். சரியா? இதுதான் இன்றைக்கி காலை நாஸ்டா. அதுக்கப்புறம் நேற்று உள்ள 2 இட்லி ஏற்கனவே சப்பாத்தி வச்சுட்டேன். கூட ஒரு 2 நெல்லிக்காய். இதையும் லைட்டாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கிடணும். அதே மாதிரி நம்மள்கிட்ட நைட்டு உள்ள சப்பாத்தி இருக்க பாருங்கள். இதையும் இப்படி துணி போட்டு பாருங்கள், பஞ்சாக இருக்கும் பாருங்கள். கையில் எடுக்க முடியாது, அப்படியே பிஞ்சு வருது. இப்படி எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நெல்லிக்காவை லைட்டாக அவிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் உப்பு போட்டு மிளகாய் போட்டு மோர் ஊற்றக்கூடாது. அப்படி போட்டு எடுத்தால் அது ஒரு மாதிரி பூஞ்ச காளான் மாதிரி வராது. இப்போ லைட்டாக எண்ணெய் கொஞ்சோண்டு. இதுதான் இன்றைக்கி நாஸ்டா. கோதுமை ரொட்டி உடம்புக்கு நல்லது. நம்ம ஒரு 10 நாளைக்கு ஒருக்காவது இதை யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், பெருசாக இருக்குது. உங்களுக்கு ஓரம் கட் பண்ணுறா இருந்தால் கட் பண்ணிடுங்க. இப்படி போட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு உங்களுக்கு எப்படி அரைக்கணுங்கிறத சொன்னேன். தோல் உரித்த பூண்டு இப்போ 1 கப்பு, இந்த கப்புக்கு 1 கப்பு. அதே மாதிரி தோல்லாம் சீவி எடுத்து கட் பண்ண இஞ்சி 1 கப்பு. ரெண்டையும் இப்படி அரைச்சி வச்சிடணும். தேவையான அளவு உங்களுக்கு ஏலக்காய் வேணும்னா 1/4 கிலோ பூண்டு, 1/4 கிலோ இஞ்சி, அதுக்கு ஒரு 50 ஏலக்காய் போடுங்க. இல்லைன்னா ஒரு 10 கிராம் ஏலக்காய் போட்டு நீங்கள் அப்படியே இஞ்சி பூண்டு அரைச்சி வைங்க. நான் இஞ்சி பூண்டுக்கு ஏலக்காய் சேர்க்க மாட்டேன். இப்படி பொடி பண்ணி வச்சுருவேன். ஏலக்காயை வெறுஞ்சட்டில் வறுத்து இப்படி பொடி பண்ணி வச்சுருவேன். ஏன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மீனுக்கு போடுவேன். அதனால் ஏலக்காய் சேர்க்க மாட்டேன். இப்போ இந்த இஞ்சியை ஃபுல்லாக தோலை எடுத்துகிட்டு தான் அதை எடையை பார்த்து இப்படி போடுவேன். ஆமாம், இதுதான் இன்றைக்கி உள்ள சமையல். மணி பிளான்ட் பாருங்கள், தழுத்துட்டு தூங்க போடுற பிளாஸ்டிக் ஹேங்கர்லை தழுத்துட்டு. நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. நிறைய தண்ணி ஊற்றியாச்சுன்னா இதில் கீழே ஹோல் கிடையாது, அப்படியே செடி அழுவிடும். தினம் ஸ்ப்ரே பண்ணுங்கள். இன்னும் 2-3 தொட்டி வாங்கணும். இப்படி குட்டி தொட்டி வாங்கி வைக்கணும். அப்புறம் வெத்தலை கொடி காட்டுறேன். வெத்தலை கொடி பாருங்கள் எப்படி தழுத்துருக்கு இந்த மலைக்கு. இதில் இப்படி இந்த வேர் பகுதி வரும்ல,
இந்த இருக்குல்ல அந்த வேர் பகுதியை நீங்கள் மண்ணில் நட்டி நிழலில் வச்சாலே வெத்தலை கொடி வந்துடும். சரிக்கு பாருங்கள், அப்படியே மாடிக்கு படர விட்றேன். இதை பாருங்கள், இது அப்படியே சுவரை பிடிச்சி மாடிக்கு வந்துடும். வெத்தலைக்கு தினம் தண்ணி விடணும், இல்லைன்னா அப்படியே கரிஞ்சிரும். எல்லா கொடிகளுமே செவரை பற்றி பிடிச்சி மேலே போய் இந்த இருக்கலாம் இந்த கணு இந்த தெரியுது பாருங்கள் வேறு. இதை ஒரு பாக்கெட்டில் மண் எடுத்து நீங்கள் வச்சாலே நிழலில் வச்சாலே அழகாக வந்துடும் வெத்தலை கொடி. சரி, நாளைக்கு தான் சமையல் இன்ஷா அல்லாஹ். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். வெத்தலை கொடி நிழலில் தான் வளர்க்கணும். நான் எங்கள் வீட்டில் இது நிழலில் தான் நிற்கிது. இப்போ இதுக்கெல்லாம் தினம் தண்ணி ஊற்றணும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.